அடையலாம். அப்படி கடைபிடிக்கிறது அதில் விரதங்கள் உயிர் சார்ந்த விரதங்கள் மொத்தம் 7 நாள் ஆகும். அதில் உடல் சார்ந்த ஒரு விரதங்கள் உலகியல் தேவை பொருளாதார கட்டமைப்புகளுக்கும் இந்த உடலுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு 7 விரதங்கள் கடைபிடிக்கலாம். அதில் முதல் விரதம் அப்படிங்கிறது பௌர்ணமி விரதம். சந்திரன் அப்படிங்கிறது இந்த உடல் காரகன் அப்படிம்பாங்க ஜோதிடத்தில். அப்போ இந்த சந்திரனுடைய ஒரு முழு நிலவு அப்படிங்கிறது பௌர்ணமி. அந்த பௌர்ணமி விரதங்களை ஒரு மனுஷன் கடைபிடிச்சா அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றங்களும் இந்த உலகில் வாழ்க்கைக்கு தேவையான சகல விதமான சுபயோக பாக்கியங்களை ஒரு மனுஷன் அடையலாம். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா கணபதி விரதம். இந்த பூமியில் முதல்ல நம்ம உருவாகிறதுக்கு அடிப்படை மூலாதார கடவுள் அப்படிங்கிறது விநாயகர் தான். அப்போ தாயுடைய வயிற்றிலிருந்து கருவிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு இந்த மூலாதார கடவுள் விநாயகருடைய ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். அப்படி விநாயகப் பெருமானுடைய ஒரு விரதங்கள் அப்படிங்கிறது சதுர்த்தி விரதம் 1, சங்கராட சதுர்த்தி விரதம் 1, 2. இந்த 2 விரதங்களை கடைபிடிக்கிறதுனால நம்மளுடைய இந்த உடல் ஆரோக்கிய மேன்மைகளும் உலகியல் பொருளாதார வாழ்க்கை கட்டமைப்புகளும் வாழ்க்கைகளை கடமைகளை செய்யலாம். 3வது பார்த்துட்டிங்கன்னா பெருமாள் விஷ்ணுவுடைய கிருஷ்ணனுடைய ஒரு விரதங்கள். வளர்பிறையில ஏகாதசி விரதங்களும் தேய்பிறை ஏகாதசி விரதங்களும் 2வது. வளர்பிறையில பிறந்தவங்க வளர்பிறை ஏகாதசி விரதங்கள் கடைபிடிக்கிறது சிறப்பு. தேய்பிறையில பிறந்தவங்க தேய்பிறை ஏகாதசி கடைபிடிக்கிறது சிறப்பு. 3வது திருவோண விரதம். பெருமாளுக்கு திருவோண விரதங்கள் கடைபிடிச்சோம்னா, அதாவது வளர்பிறையில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, தேய்பிறையில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த திருவோண விரதங்கள் கடைபிடிச்சோம்னா உடல் ஆரோக்கிய மேன்மையும் கிடைக்கும். இந்த உடம்பு ஒரு எந்திர சக்தியாக மாறி இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு ஈர்ப்பு சக்திக்கு இந்த உடல் கட்டுப்பட்டு நம்ம வாழ்க்கையில சகலவிதமான ஒரு செல்வங்களும் சுபேட்சமான வாழ்க்கைக்கு நிச்சயமா இந்த திருவோண விரதங்கள் நம்மளுக்கு கைமேல் பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு யோகங்கள் உருவாகும். 7வது பார்த்துட்டிங்கன்னா சந்திர தரிசன விரதம். அமாவாசை முடிஞ்சு 3வது திதி தான் திருதி திதி. இந்த திருதி திதி அன்னைக்கு தான் சந்திர தரிசனம் செய்கிறது சிறப்பு. இந்த சந்திர தரிசனங்கள் நம்ம செய்கிறதுனால இந்த உடம்பு எண்ணிக்கை இளமையாகவும் இருக்கு. பொருளாதார சுபேட்சணங்களையும் இந்த சந்திர பகவானுடைய தரிசனத்தினால வளர்வரை தரிசனத்தினால இந்த பிரபஞ்ச ஆற்றல் தன்னுள் வாங்கி பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதருக்கு தேவையான சகலவிதமான யோகங்களையும் செல்வங்களையும் மொத்தம் இந்த 7 விரத நாட்கள் கடைபிடிச்சா சிறப்பாக இருக்கு. இதில் இந்த 7 நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகர்களுடைய நடப்பு தசா புத்தியில் எது வருதோ அதுக்கு தகுந்தாற்போல் இருக்கக்கூடிய விரதங்களை கடைபிடிக்கிறது சிறப்பான யோக பலன்களை கொடுக்கும். மற்றொன்று பார்த்துட்டிங்கன்னா உயிர்